ஒரு கம்பெனியில் ஒரு ஓனரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதை விட அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸை பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? நீங்கள் ஏரோப்ளேன் தயாரிக்கிற கம்பெனியை வச்சுருந்தாலும் சரி, குண்டூசி தயாரிக்கிற கம்பெனி வச்சுருந்தாலும் சரி, இஃப் தேர் இஸ் நோ எம்ப்ளாயி தேர் இஸ் நோ கம்பெனி. வாட் எவர் மே பி த இன்வெஸ்ட்மெண்ட். கோடிக்கணக்கான ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆப்பிள் வருது, மைக்ரோசாஃப்ட் வருது, அது வருது, இது வருதுன்னு எல்லாம் சொல்லி அந்த இடத்துல வந்து எம்ப்ளாயி இல்லை அப்படின்னா அந்த கம்பெனி ரன் பண்ணுமா? ஸோ இந்த எம்ப்ளாயி வந்து நிறைய பிரச்சனை பண்ணுற கம்பெனி இருக்குது, இந்த எம்ப்ளாயினால் வளர்ந்த கம்பெனி இருக்குது. ஸோ இதனால் எந்த ஒரு டிஃப்ரென்ஸ்? இந்த டிஃப்ரென்ஸ் மெயின் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ஒன்று ஃபேவரட்டிசம்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த எம்ப்ளாயி பண்ணுற தப்புகளை எல்லாம் பொறுத்துக்கிட்டு அவங்கள ரொம்ப தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுற ஓனர்னோட மென்டாலிட்டி தான் ஃபஸ்ட்டு தப்பு. ஸோ ஃபேவரட்டிசம் வந்து எப்போதுமே இருக்கக்கூடாது. இது இருந்ததுன்னா என்ன ஆகுனா, ஸ்கில் பேஸ்டு எம்ப்ளாயீஸ் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க வந்து ரொம்ப மனசளவில் உடஞ்சி போய் வேறு ஏதாவது ஒரு நல்ல கம்பெனியில் சம்பளம் கிடைச்சா போதும் அப்படின்னு ஓடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. பட் அவங்க ஸ்கில்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்களுடைய நல்ல ஒரு மெயின் பார்ட்டு உங்கள் கம்பெனியினுடைய ஒரு மேனுஃபேக்சரிங், குவாலிட்டி கண்ட்ரோல் அல்லது அட்வர்டைஸ்மெண்ட்டு அல்லது ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த ஃபேவரட்டிசம் இருக்கிறனால மைண்ட் செட் மாதிரி வேறு கம்பெனிக்கு போகக்கூடிய ஒரு ஆகும். ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க் ஸ்டைல் அல்லது ஓவர் ஒர்க்கு, ரொம்ப ரொம்ப ஓவர் ஒர்க்கு கொடுக்கறது, ஸ்ட்ரெஸ்ஸாக கொடுக்கறது, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடவே வேலை செய்கிறது, அடுத்த நாள் ஏன்டா வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு நிறைய எம்ப்ளாயீஸ்கிட்ட இப்போ இருக்குது. டார்கெட்டை ஓவராக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் இருக்கவே கூடாது. நம்ம கம்பெனி வளரணும் அப்படிங்கிறக்காக அவங்களை கசக்கி புளிகிற மெத்தட் என்றைக்குமே ஆபத்தை கொடுக்கும். எந்த ஒரு எம்ப்ளாயுமே வந்து சம்பளத்துக்காக ஒர்க் பண்ணுவான். ஸோ அவன் வந்து நல்லா ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு சம்பளம், அவன் நல்லா எதிர்பார்க்குற டைமில் ஒரு இன்க்ரிமெண்ட் அல்லது முதல்லையே ஒரு அக்ரிமெண்ட், இந்த டைமில் உனக்கு எந்த இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் பர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவ் போனஸ் அப்படிங்கிற ஒரு சோப்பில் வந்து கொடுக்குறாங்க. இது பெஸ்ட்டு தான். அப்போ தான் அவன் வந்து ஒர்க் பண்ணுவான், கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுவான். நம்ம ஒர்க் பண்ணால் தான் நமக்கு சம்பளம் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவான். இல்லைன்னா 2 வருஷம் இருந்தால் உனக்கு 5000, 3 வருஷம் இருந்தால் 10,000 இப்படின்னுலாம் இப்போ கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் பண்ணினா அதுக்கு இன்சென்டிவாக உனக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறது ஒரு ட்ரிக்கு தான். தட் இஸ் குட். அப்புறம் ப்ரமோஷன் கொடுக்கறது, சீனியாரிட்டி பிரகாரம் ப்ரமோஷன் கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கறது, ஒரு ஃபேமிலி ரீயூனியன் கொடுக்கறது, எல்லா ஸ்டாஃபுக்கு முன்னாடி நிற்க வச்சு இந்த மாதம் நீ நல்லா ஒர்க் பண்ணியிருக்க, இல்லை இந்த குவார்ட்டரில் வந்து நீ நல்லா ஒர்க் பண்ணியிருக்க, இந்த அவனுக்கு ஒரு கிஃப்ட்டு அப்படின்னு ஒரு டீசெண்டான கிஃப்ட்டு எல்லாருக்கும் முன்னாடி கொடுக்கலாம். ஸோ இது வந்து மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஒரு ஓனர் நம்மளை கௌரவிக்கிறாரு, அவர் வந்து நம்மளை வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல வச்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அந்த கம்பெனிக்குள்ளே எல்லார்கிட்டையுமே பரவும். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.